everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot in Tamil. So subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, right? So notification bell icon on பண்ணி வச்சுக்கோங்க so that video போட உங்களுக்கு வந்து reach ஆகும், சரிங்களா? So let's see. Oh, 8 August, right. பண்ணலாம். It's a very special day, right? 888 போர்ட்டல் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகியாச்சு. அதில் 8 ஆகஸ்ட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பீரியடில் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப அதிக பவர் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த டேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் you can do meditation, right? ஸோ இந்த 8 போர்ட்டல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை இப்போ கிடைக்கக்கூடிய என்ன மெசேஜ், என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வருதுன்னு பாருங்க. ஸோ அது கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 888 போர்ட்டல், அதாவது நமக்கு டேட்டும் 8, மந்த்தும் 8 அண்ட் 2024 அதை ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் 8, சரியா? ஸோ 888 போர்ட்டல், ரைட்? இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். ஸோ லெட்ஸ் சி. நான் வந்து இப்போது ஜோடியாக் சைன் வைஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த 8 போர்ட்டல் ஒரு ஜோடியாக் சைனுக்கும் என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கேட்டு நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் தேர் ஃபார் யூ, ரைட் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஸோ என்ன மெசேஜ் வருதோ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. 12 சைனுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் us see ஏரிஸ் மேஷ ராசிக்காரர்கள். இந்த 888 போர்ட்டல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், காத்துட்ருக்கிற விஷயங்கள் என்ன பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ டுமாரோ உங்களுக்கு என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்ற சேர்ந்தே வந்துடும். டுமாரோ மீன்ஸ் 8 ஆகஸ்ட், ரைட்? ஸோ ஏரிஸ், wow, 4 of Wands, 6 of Cups, 9 of Swords, 5 of Pentacles. ஸோ மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு ரிஜெக்ஷனை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் உங்களுடைய ஓல்டு மெமரிஸ் இருக்குது, உங்களுக்கு ரீயூனியன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதுவும் மேரேஜ் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதை பற்றின ஒரு ஓவர் திங்கிங் உங்களுக்கு இருக்கலாம். பட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய மேரேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் வரும், ஓகேவா? அண்ட் உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் அந்த ஒரு கான்டாக்ட் வரலாம், மெசேஜ் ஆர் கால் அந்த மாதிரி வரலாம், ரைட்? உங்களுடைய ஓவரால் எனர்ஜி மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், அது வந்து நெகட்டிவை தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக ஃபீல் பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஓவர் திங்கிங்காக இருக்குது. பட் இன்னும் அந்த மாதிரிலாம் ரிஜெக்ஷன்லாம் நடக்கலை. மேபி சில பேர் ஜாப் லாஸ் பண்ணியிருந்துருக்கலாம், மணி லாஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் உங்களுக்கான ஒரு நல்ல ஜாபுக்கு இருக்குது. ஸோ இந்த 888 போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் இல்லாதவங்களுக்கு நல்ல ஜாப், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க போகுது. நீங்கள் தாராளமாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஓகே? ஸோ பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஏற்பட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து பழையபடி நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க. நல்ல நிலைமைக்கு நல்ல க்ரோத் வந்து வரப்போகுது, சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு ரிஷபம் போகலாம். ரிஷபம் 888 போர்ட்டல் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்ன? 7 of Pentacles, wonderful. Wow, Chariot. இந்த 888 போர்ட்டல் வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்யுதுன்றதை பார்க்க முடியுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டேவை யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்?
த்ரீ ஆஃப் கப்ஸ் ஒரு செலிப்ரேஷன் இருக்க போகுது. நீங்க இது நாள் வரையும் பொறுமையா காத்துட்டு இருந்திருப்பீங்க. நிறைய எஃபோர்ட் போட்டு உங்களுக்கான பலனுக்காக நீங்க பொறுமையா காத்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பலன் வந்து உங்களை நோக்கி வருது. அது மாதிரி நீங்க ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றீங்க, அதுல ஒரு சக்சஸ் இருக்கும். அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஓகேவா? ரீயூனியன், உங்க பார்ட்னரோட கண்டிப்பா ஒரு இணக்கம் வந்து ஏற்படும். நல்ல ஒரு உங்க லைஃப்லயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடா இருக்குது. ஓகே, நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். ரைட், இனி எதையும் ஒத்தி போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஓகே, ஸோ நிறைய ட்ரெடிஷ்னல் முறைகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, பட் உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் எல்லாமே வந்து குட் நியூஸா இருக்கு. ரிஷபம், ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறவங்க அதை நோக்கி ஃபோக்கஸ்டா நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது கண்டிப்பா வந்து 888 போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஒரு ரீயூனியனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ யூ கேன் டூ தட் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் மிதுனம். ஸோ மிதுனம் போகலாம். மிதுனம் உங்களுக்கு 888 போர்ட்டல் இந்த கேட்வே வந்துட்டு உங்களுக்கு என்ன தர இருக்குது, நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். மிதுனம், what about 8 August for மிதுனம்? 5 of Pentacles, balance, 5 of Cups, ரெண்டுமே Emperor, 4 of Wands. ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், மணி லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், இமோஷனல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், பிரேக்கப் ஏற்பட்டிருக்கலாம். ரைட், ஆனா எல்லாமே வந்து சந்தோஷமான விஷயம். பேலன்ஸ் ஆக போகுது, எல்லாமே சரியாக போகுது. உங்களுடைய பொறுமையினால அது வந்து அந்த ஒரு ரிசல்ட் இருக்க போகுது. நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக போறீங்க. ஜாப் லாஸ் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு தாட் போடுங்க பாசிட்டிவா. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. எம்பரர் இருக்குது. அது மாதிரி செப்பரேஷன் இருந்தது, ரீயூனியன் வேணும், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. சூப்பர். ரைட், நீங்க நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஸோ புதுசா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் படிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபெயில் ஆயிருந்தா இனி எழுத போற எக்ஸாம்ல கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஓகே, உங்க மைண்டை வந்து பேலன்ஸ்டா வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நியூ ப்ரப்போசல் வரலாம் சில பேருக்கு. ரைட், மேரேஜ் ரிலேட்டடா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே மிதுனம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் கடகம், 8 ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். கடகம், சாரி. ஸோ கடகம் 8 ஆகஸ்ட் கேன்சர். எயிட் 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 போர்ட்டல் உங்களுக்கான டேவா இருக்க போகுது. மேனிஃபெஸ்டேஷன், நீங்க பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் வெற்றி அடையும். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ கேன்சர், கடவுளே நான் உன்னை பார்க்கணும் அப்படி கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்ல. உங்களுக்குள்ளே பார்க்கலாம் தியானத்தின் மூலமா. ஓகே, லெட்ஸ் see. Page of Swords, Knight of Swords, இவங்க ஏன் கீழே விழுறாங்க. 8 of Pentacles, Hermit, இவங்களும் வராங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ரெனியூவல் ஹியர், ஜட்ஜ்மெண்ட்,
ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், ரைட்? ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை நீங்கள் ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். சில பேர் உங்கள் பர்சனை ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது செயல்படணும் அப்படின்னு நினைக்கலாம், டெசிஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். மேபி உங்கள் ஒர்க்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும்போது அது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் இமோஷ்னலாக டீல் பண்ணாமல் இனிமேல் ப்ராக்டிக்கலாக வந்து டீல் பண்ணுவீங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் வந்து தெரியுது கேன்சர். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தால் அந்த ஆப்ஷன்ஸை கேர்ஃபுல்லாக வந்து ரெவ்யூ பண்ணி பாருங்கள். நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம், ரைட்? ஸோ உங்களுடைய தனிமை உங்களுக்கு இப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு இங்கே நான் போடும்போதே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் தெரிஞ்சுது. ஸோ ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கலாம் சில பேருக்கு, ஓகே? அதில் வந்து ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ரைட்? அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு புரிதல் வரலாம், உங்கள் பர்சனுக்கு ஒரு புரிதல் வரும். அண்ட் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் உங்களை நோக்கி வரலாம். அவர் மூலமாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், ஓகே? இங்கே அந்த ஹெர்மிட்டை பார்க்கும்போது நீங்களே கூட வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கு, ஓகே? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும். ஏஞ்சல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருக்காங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்களோட கனெக்ட் ஆகியிருக்காங்க ஆல்வேஸ். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகே? கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைஃப் இப்போ ஒரு புது பாதையை நோக்கி போக போகுது. உங்களுடைய உழைப்பெல்லாம் வீண் போகாது, கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் இருக்கும், ஓகே? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் 888 போர்ட்டல் என்னங்க உங்களுக்கான விஷயம் கொண்டு வருது பார்க்கலாம். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை பண்ணலாம். வாவ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க. 8 ஆஃப் ஸ்வாட்ஸ், உங்களை நீங்களே வந்து கட்டி போட்டிருக்கலாம், இல்லை தேர்ட் பர்சன் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருந்து போயிட்டு இருந்திருக்கலாம். இப்போ அதிலலாம் இருந்து விடுபட்டு உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக தெரியுது. ஸோ 8 ஆகஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப இமோஷ்னல் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் அப்படியே வந்து நம்ப தேவையில்லை, நீங்கள் யோசித்து செயல்படுங்க. மற்றவங்க சொல்கிறத வச்சு டெசிஷன் எடுக்க வேண்டாம், ஓகே? அண்ட் வேலை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு லீடர்ஷிப் ரோலில் நீங்கள் இருப்பீங்க, ஓகே? சில பேருக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கெல்லாம் அது மாதிரி நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த நினைப்பே நீங்கள் விட்டுறலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எமோஷ்னல் பர்சனாக நீங்கள் இருக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுடைய சில பேர் உங்களுடைய பதவி யூஸ் பண்ணி சில பேரை கண்ட்ரோலில் வைக்கலாம்னு நினைப்பீங்களா தெரியல, அப்படி ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ நான் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும், அதுதான் சிம்பிளாக பார்க்க முடியுது, ஓகே? இன்ட்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு
கன்னி விர்கோ கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி 888 போர்ட்டல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? ரிலீஸ், ரெனிவல், மேஜர் ஆர்கானா, நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். நிறைய அந்த பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கு. 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். நிறைய அந்த முதுகில் குத்துறதா ஃபீல் பண்ணியிருக்கலாம். யாராவது ஏமாத்திட்டாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்து விடுபட போகிறீங்க. எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது. அண்ட் உங்கள் லைஃபே வந்து ஒரு புதுசாக ஆரம்பிக்க போகுது. சிலர் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்னொரு சான்ஸ் அமையும். ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எது பண்ணாலும் அதோடைய விளைவை யோசிச்சு பண்ணுங்க, அவசரப்படாமல் பண்ணணும். சரியா? அண்ட் என்ன விஷயம் உங்களை வந்துட்டு முன்னோக்கி போடாமல் தடுத்து வச்சிருக்கோ அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவீங்க. சில விஷயங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு புதிய விஷயங்களை நோக்கி போகலாம். எஸ், இதுதான் வந்து கன்னி. நெக்ஸ்ட் துலாம், லீப்ரா. எயிட் 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 போர்ட்டல் லீப்ரா, உங்களுக்கான மெசேஜ். வாவ், பேஜ் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. ரீயூனியன் வேணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஸோ அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரீயூனியனுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. பட் உங்கள் சைட்லேருந்து அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அப்பாலஜி கேளுங்க. இல்லை நீங்கள் உங்கள் பர்சன் தான் கேட்க வேண்டியிருக்குன்னு நினச்சா அவங்க வந்து கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ரீயூனியன் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஒரு லவ் ஆஃபர் வருது உங்களை நோக்கி. ஓகே, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கார்பியோ. ஜோடியாக் சைன் எடுத்தால் மட்டும் துக்கமாக வந்துடும். ஓகே, ஸ்கார்பியோ. ஸ்ரீராம். Please Spirit, what about messages for Scorpio? 888 போர்ட்டல் உங்களுக்கு கூடிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயம். Queen of Cups, Knight of Wands, release, Page of Cups. ஸோ ஸ்கார்பியோ பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ். லவ் ஆஃபர் வரலாம், இல்லைன்னா ஒரு அப்பாலஜி நீங்கள் கேட்கலாம், இல்லை உங்கள் பர்சன் கேட்கலாம். ஒரு இமோஷ்னலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு எல்லாரையும் அன்பாக அரவணைச்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. சில விஷயங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, சில விஷயங்கள் வந்து முடியுது அப்படின்னா அது அடுத்த ஒரு நியூ பிகினிங்காக தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களை வந்து முன்னேறாமல் தடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். அதாவது ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து ஒரு லவ் ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுவீங்க. அதர்வைஸ் இது வந்து ஒரு
சில பேர் பிரேக்கப்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அப்பாலஜி கேட்டு உங்க பர்சன் வரலாம், இல்லை நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன் அங்கே வந்து நான் அந்த பிரேக்கப் சுச்சுவேஷன்ல ஒரு ஆக்ஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நடந்த விஷயங்கள், அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளை விட்டு அதை ஒரு முடிவு கொண்டு வரலாம். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க அது கூட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பேருக்கு பிரெக்னன்சிக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து பிரெக்னன்சி வந்து தடுக்குதுன்னு பாருங்க. ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்லை ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்க விட்டுருங்க. அதெல்லாம் அந்த என்னது அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கான ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இன்ட்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வேகமாக வருதுன்றதை பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். Page of Cups, நல்லா ஷஃபிள் பண்ணுவோம். Page of Cups, Hermit, Ten of Wands, the Wheel, very nice. கண்டிப்பா ஒரு ஆஃபர் உங்களுக்கு வருது. ஏதோ ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு நீங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. வழி பிறக்காதா அப்படின்னா எல்லா விதமான மாற்றமும் வருது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டமான நாளா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்திட்ட வந்து வேணுங்கிறத வேண்டி வாங்கிக்கோங்க. ஓகேவா? அவங்களும் வந்து தந்துருவாங்க. சரியா? அண்டு 10 of Wands பார்க்கும்போது நிறைய பொறுப்புகள் உங்களுக்கானதா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் எல்லாமே உங்க ஷோல்டர்ஸ்ல தான், உங்க தோல்ல தான் நீங்க சுமக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. ஓகே, ஸோ நீங்க அதிகமா ஒரு உழைப்பு போடக்கூடிய ஒரு நாளா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ பேலன்ஸா எடுத்துட்டு போங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு அதிக உழைப்பு போடுறதுமே வந்து ஹெல்த் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படும் இல்லையா? எதுவுமே ஒரு அளவு தான், லிமிட் தான் இல்லையா? மற்றவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க அவங்கள பயன்படுத்திக்கோங்க. நீங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம், நானே தான் பண்ணுவேன் எல்லாத்தையும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் லோன்லியா ஃபீல் பண்றதோ இல்லை ஒரு எந்த ஒரு விஷயத்துல முடிவு எடுக்க முடியாம, விடவும் முடியாம முன்னோக்கி போக முடியாம இருக்கலாம். பட் எல்லா சூழ்நிலையும் வந்து மாறப்போகுது, மாறும். ரைட்? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு. கண்டிப்பா யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட் வந்து உங்களுடைய இந்த நாள்ல இருக்கும். ஸோ டிலே ஆயிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ சில பேர் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை புதுசா வந்து காரு, 2 வீலர், சம்வாட் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மகரம். மகரம் உங்களுக்கான 888 போர்ட்டல் தரக்கூடிய விஷயம். Queen of Cups, Queen of Swords, 4 of Swords, ரிலீஸ் 8 ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது? ஓ மை காட், நிறைய விஷயங்களை நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க. ரைட்? உங்களுக்கு ஆகாத விஷயங்கள், உதவாத விஷயங்களை கட் பண்ண போறீங்க. டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை கட் பண்ண போறீங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க போறீங்க. அட் த சேம் டைம் எல்லாரும் மேலே அன்பாவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கான
கொடுக்கப்பட்ட இன்ட்யூஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் உங்களை மறந்துடுறீங்க, உங்களை கேர் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க, மற்றவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு எண்டிங்கும் வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி தான் கூட்டு போகுது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு உதவலையோ சிச்சுவேஷனோ பீப்புளோ அதுலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். பட் அட் த சேம் டைம் சம் ஜட்ஜ்மெண்டலாகவும் இருக்கலாம். இவங்க இப்படிதான் அப்படின்றது உங்க மனசுல பதிஞ்சா அது அப்படிதான், அவ்வளவுதான். சில அப்படி இல்லை, அது போக உங்களை மற்றவங்க ஜட்ஜ் பண்ணிட்டும் இருக்கலாம். மற்றவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், இவங்க சொன்னதான் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ ரொம்ப தைரியமா வந்து உங்களுக்கு வேண்டாத விஷயத்த கட் பண்ண போறீங்க. ரைட்? உங்களுடைய கரியர்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, விரும்பி பண்ணுவீங்க. ரைட்? உங்களுக்கான ஒரு ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பிரச்சனையை பத்தி யோசிக்க வேண்டாம், அதை வந்து ஃப்ரீயா விடுங்க. ஓகே, யூ நீட் டு டூ மெடிடேஷன். ஸோ நெக்ஸ்ட் கும்பம். Eight of Swords. ஏன் இந்த ரிலீஸ் வந்துட்டே இருக்கு எல்லாருக்கும்? 3 of Swords. Justice. Wow. 9 of Pentacles. ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். சில பேர் ஏமாற்றி இருக்கலாம், மேபி மணி ரிலேட்டடா. பட் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். உங்க மனசை வந்து எது காயப்படுத்துதோ அதுலேருந்து நீங்க விலகி வருவீங்க. ஓகே, எது உங்களை கட்டி போட்டு வச்சிருந்ததோ அதுலேருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. ஒரு இல்யூஷன்ஸ் இருந்திருக்கலாம் இது வரைக்கும். ஓகேவா? பட் ஒரு உண்மை வந்து தெரிய போகுது உங்களுக்கு. அண்ட் மோரோவர் சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ்டா ஆக போகுது. மேபி ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ வந்து அது சரியாகிறத பார்க்க முடியுது. ரொம்ப அழகா வந்து பாருங்க, ஏதோ ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்து நீங்க தயாராகிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கான நியாயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதுதான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மீனம். Nine of Swords, World, 3 of Cups, and overthinking இருக்கு. 3 of Pentacles. மீனம் seems to be very good. உங்களுக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். உங்க திறமையை வெளிப்படுத்துவீங்க. ஒரு 3 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். டீம் ஒர்க்கோ ப்ராஜெக்ட் ஒர்க்கோ இருக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் கைட் பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கைட் பண்ணிப்பீங்க. ஓகே, அண்ட் சன்னெல்லாம் பார்க்கும்போது, வேர்ல்டெல்லாம் பார்க்கும்போது உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச ஒரு செலிப்ரேஷனை நான் பார்க்குறேன் ஆகஸ்ட் 8ல். ஸோ பட் எதுக்காக ஓவர் திங்கிங் தெரியல, அது மட்டும் தேவையில்லை. ரைட்? ஒருவேளை இந்த சக்ஸஸை நினச்சி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்களான்னு தெரியல. மேபி அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நெகட்டிவ் தாட்ஸ் போட நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால் என்ன பண்ணிடலாம், அந்த ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணிட்டு பேசாம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். ஓகேவா? ரைட்? அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் பார்க்க முடியுது. பேபி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேபி இருக்கு கண்டிப்பாக. அடுத்து நீங்க ஒரு பார்ட்டி போகலாம், பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகே, வழகாப்போ மேரேஜோ சம் வாட்டர்.
சில பேர் ட்ராவல் பண்ணலாம், சில பேருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரீயூனியன் நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரீயூனியனுக்கான வாய்ப்பு தெரியுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஜாப்னா ஒரு நியூ ஜாபோ, கரியரில் ஒரு சக்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சூரியன் மாதிரி ஒரு ஒளி தெரியுது. ஓகே, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சக்ஸஸ் வந்து பார்க்க முடியுது. பைசிஸ் மீனராசிக்காரர்கள். Okay, enjoy the day. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.